வரைக்கும் இன்றைக்கி வந்து நம்ம கருவாட்டு போட்டு பாகக்கான காய்ச்ச போகிறோம். முதல்ல நல்லெண்ணெய் ஊற்றி கருவாடை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு அந்த எண்ணெயிலேயே கடுகு உளுத்தம் பருப்பு, சீரகம், வெந்தயம், வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வெடிக்க விட்ருவோம். தக்காளி நல்லா வதங்கின பின்னாடி நம்ம நறுக்கி வச்ச பாவக்காவையும் அதில் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிப்போம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கின பின்னாடி உப்பை போட்டு வதக்கிடுங்க. நல்லா வெந்துடும் பாவக்காய். 1/2 ஸ்பூன் மிளகா பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் மசாலா பொடி, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், அதுவும் போட்டு எல்லாத்தையும் மொத்தமாக கலக்கி வச்சுப்போம். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பின்னாடி நம்ம கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். வேணும்னா சேர்த்துக்குங்க, நான் சேர்த்துருக்கேன். அப்புறமேட்டு வந்து கருவாடை வந்து நம்ம கடைசியாக தான் போடணும், முதல்ல போட்டுறாதீங்க, நல்லா கரைஞ்சிரும். கடைசியாக நம்ம இறக்குற பதத்தில் போட்டால் போதும். நல்லா சூப்பரான கருவாட்டு பாவக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் கொஞ்சம் மேலே சேர்த்துக்குங்க. முட்டை வேணும்னா சேர்த்துக்குங்க, நான் சேர்த்துருக்குறேன். இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். கருவாடு சாப்பிடுவாங்க கூட சாப்பிடுவாங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா